Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். புடலங்காவை வச்சு ஒரு கிறிஸ்பியா ரிங் சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ நான் இந்த சைஸ்ல ஒரு புடலங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை தொலி எல்லாத்தையும் சீவி நீட்டா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ரவுண்டா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த விதைகளை மட்டும் இந்த மாதிரி ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா விதைகளையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நீட்டா எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு புளிப்பு சுவைக்காக தான் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு லைட்டா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணிடாம லைட்டா தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு விரவி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிருக்கிற ஒவ்வொரு ரிங்ஸா எடுத்து நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளான அது ரொம்ப டேஸ்டான புடலங்காய் கிறிஸ்பி சிப்ஸ் ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓன் குக்கிங் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.